திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அருகே அண்ணா நகர் பகுதியில் ரவுடி பாதுஷா மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவருக்கு வயது 25 என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் அவர்கள். கோவிந்தராஜ், வணக்கம். திருச்சி அருகே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் பாரதியார் தெருவை சேர்ந்தவர் மஹபூப் பாஷா. இவரது மகன் பாதுஷா, வயது 24, பிரபல ரவுடியானவர் ரவுடியாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் ஆயில் மில் திப்பு காமராஜ் நகர் வினோ பாலாஜி தெரு பகுதியில் மர்ம நபர்கள் பாதுஷாவை சுற்றியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே பாதுஷா உயிரிழந்திருக்கிறார். இச்சம்பவம் குறித்து திருவெரும்பூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டதோடு உடனடியாக திருச்சி எஸ்பி பிரவீன் உமேஷ் டோங்கரேவிற்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ நடந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார். அதன் பிறகு பாதுஷாவின் உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாதுஷா கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் சென்று வருகின்றனர். பாதுஷா அரியமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு சொந்தம் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட மோதலில் பாதுஷாவின் வலது கையில் பட்ட விரல் மற்றும் ஆட்காட்டி விரல்களை சம்பந்தப்பட்ட நபர்கள் வெட்டியதாகவும் தெரிவித்து, இந்த நிலையில் பாதுஷா அந்த பெண்ணிடம் மீண்டும் தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த கொலை நடந்திருக்குமோ என்ற சந்தேகத்தில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ரவுடி ஏற்பட்ட மோதலா எனவும் பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 24 வயதான இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது சம்பவமானது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.